வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். மாலத்தீவு போனால் என்ன அப்படின்னு அதிரடியாக பிளான் கையில் எடுத்திருக்காங்க. மாலத்தீவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு அடியை ஒன்று கொடுத்திருக்காங்க இந்தியா காமிச்சிருக்கோம். அந்த அதிரடி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டு கட்டியிருக்காங்க இந்தியா. இது மட்டும் இல்லாமல் அலற விட்டுருக்காங்க பாகிஸ்தானை. இதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கும் நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசாக நம்முடைய வீடியோ பார்க்குறீங்கனாலும் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான உறவுல சிக்கல் ஏற்பட்டுள்ள நிலையில தான் அடுத்த கட்டமாக இந்திய பெருங்கடல் பகுதியில் தன்னை வலுப்படுத்திக் கொள்ள இந்தியா வேற 2 இடங்கள்ல அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே கடந்த பல ஆண்டுகளாக நல்ல உறவு இருந்துச்சு. ஆனா ஆட்சி மாறியதுமே எல்லாம் மாறுச்சு. புதிய அதிபர் முய்சு இந்திய ராணுவம் அங்கிருந்து வெளியேற வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டாரு. இது இந்திய பெருங்கடல் பகுதியில் இந்தியாவுக்கு பின்னடைவாகவே பார்க்கப்பட்டுச்சு. இதற்கிடையில தான் இந்திய பெருங்கடல் பகுதியில் தன்னை வலுப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக இந்தியா இப்போ வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர்றாங்க. அதன்படிதான் லட்சத்தீவுடைய மினிக்காய் தீவுகள்ல INS ஜடாயு அப்படிங்கிற கடற்படை பிரிவை இந்தியா தொடங்க இருக்காங்க. இந்த புதிய தளம் அப்படிங்கிறது மாலத்தீவுல இருந்து வெறும் 50 மைல் தொலைவில் தான் இருக்கும். இது இந்திய பெருங்கடல்ல ராணுவ மற்றும் வணிக நடவடிக்கைகளை முன்பு இருந்ததை போலவே கண்காணிக்கும் வழியை இந்தியாவுக்கு பெற்றுத்தரும். இன்னும் சில நாட்கள், அதாவது மார்ச் 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இது நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்படும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த புதிய ராணுவ தளம் அப்படிங்கிறது ஒன்றும் மாலத்தீவில் இருந்தது போல நிரந்தர ஏர்ஃபோர்ஸ் இல்லை. இந்த INS ஜடாயு அப்படிங்கிறது நம்முடைய ராணுவ கப்பல் தான். இதைத்தான் இப்போது லட்சத்தீவில் நிலைநிறுத்த இந்தியா முடிவு செஞ்சிருக்காங்க. லட்சத்தீவு இந்தியாவுக்குள்ள இருக்கும் ஒரு தீவு பகுதி அப்படிங்கிறதுனால உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இந்த INS ஜடாயு போர்க்கப்பலில் இருந்து அங்கே இருக்கும் நடமாட்டங்களை இந்தியா தொடர்ந்து கண்காணிப்பாங்க. அதே போல இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கும் மற்றொரு தீவு நாடான மொரிஷியஸ் பக்கமும் இந்தியா தன்னுடைய கவனத்தை திருப்பியிருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் மொரிஷியஸ் நாட்டில் இருந்த விமான தளம் அப்கிரேட் செய்யப்பட்டு அதை நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் மொரிஷியஸ் பிரதமரும் சேர்ந்து திறந்து வச்சாங்க. இது இந்திய பெருங்கடல்ல நடக்கும் செயல்பாடுகளை கண்காணிக்க உதவும். கடந்த 2015ஆம் ஆண்டு மோடி அவர்கள் மொரிஷியஸ் சென்றிருந்த நிலையில அப்போதுதான் இந்த விமான தளத்தை அப்கிரேட் செய்ய முடிவு செய்யப்பட்டது. கடந்த 2003ஆம் ஆண்டு முதலே இந்த விமானத்தை அப்கிரேட் செய்ய எடுக்கப்பட்ட முயற்சிகள் பலனளிக்காத நிலையில தான் திரு மோடி அவர்களுடைய பயணத்துக்கு அப்புறம் அது வேகம் எடுத்துச்சு. இது தொடர்பான கட்டுமானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 2 நாட்டு தலைவர்கள் இணைஞ்சு இந்த மேம்பாலத்தை திறந்து வச்சிருக்காங்க. இந்த மேம்படுத்தப்பட்ட விமான தளம் இந்திய பெருங்கடல்ல இந்தியாவுடைய எல்லையை விரிவுபடுத்துவது மட்டுமில்லாம ஆப்பிரிக்காவுடைய கிழக்கு கரையோர பகுதிகளுடைய வளர்ச்சிக்கும் இது உதவும். மாலத்தீவுல சீனாவுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும் நிலையில அதற்கு பதிலடியாகவும் இது இருக்கும். மொரிஷியஸ் உடைய வடக்கு அகலேக்கா தீவுல தான் இந்த விமான தளம் அப்கிரேட் செய்யப்பட்டிருக்கு. அங்கே ஏற்கனவே இருந்த விமான தளத்துல இந்திய கடற்படையினர் டோர்னியர் ரக விமானங்களை மட்டும்தான் ஆப்ரேட் செய்ய முடிஞ்சிச்சு. ஆனா இப்போது மேம்படுத்தப்பட்ட விமான ஓடுதளத்தின் மூலம் பெரிய P8 கடல்சார் உளவு விமானத்தையும் கூட இந்தியாவால் அங்கிருந்து இயக்க முடியும். இதன் மூலம் இந்திய பெருங்கடல்ல மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளை இந்தியாவால் கண்காணிக்க முடியும். மாலத்தீவுல இந்தியாவுக்கு நீண்ட காலமாக இருந்த ராணுவ இருப்பு இல்லாமல் போன நிலையில அதற்கு பதிலடியாக இப்படி 2 இடங்கள்ல ராணுவ தளத்தை அமைச்சிருக்காங்க இந்தியா. இது ராணுவ ரீதியாக இந்தியாவுக்கு பெரும் பலனை தரும். இது மட்டும் இல்லாமல் இந்திய பெருங்கடல்ல வணிக கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரிக்கும் நிலையில அதை கண்காணிக்கிறதுக்கு இது உதவும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதனால போனால் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி மாலத்தீவு போனா நமக்கு என்ன, மாலத்தீவை கைவிட்டுருங்க, இதோட கை கழுவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மினிக்காய் மற்றும் மொரிஷியஸ் அப்படின்னு 2 இடங்கள்ல தன்னுடைய பிளான் P களமிறக்கியிருக்காங்க இந்தியா. இதனால மாலத்தீவு அதிர்ச்சியில இருக்கு அப்படின்னு சொல்லணும். இது மட்டும் இல்லாம மாலத்தீவுடைய மூஞ்சில கரிய பூச்சிருக்காங்க இந்தியாவை எதிர்த்துட்டு சீனா பக்கம் போனோம்னா இந்தியா அடங்கி போயிடும், இந்தியா நம்மளை எதுவும் செய்யாது, இந்தியா போனா போட்டோம் அப்படின்னு மாலத்தீவு ரொம்பவுமே தௌலத்தா தெரிஞ்சிச்சு. ஆனா இந்தியா எதுக்கும் அசைஞ்சு கொடுக்காம நீ போறனா போ, ரொம்பலாம் நாங்க இழுத்து பிடிச்சிட்டு இருக்க மாட்டோம், ஒரு அளவுக்கு தான் நாங்க அங்க இருக்கும் மக்களுக்கும் அங்கே எங்களுடைய பாதுகாப்புக்கும் நாங்க உங்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சிருந்தோம். ஆனா நீங்க இந்தியாவை பகைத்து கொள்ளும் விதமாக நடந்துகிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்தியா உங்களுக்கு உதவி செய்யாது அப்படிங்கிற ரீதியாக இந்தியா தம் கட்டிட்டு மாலத்தீவை பெருசா கண்டுக்கல. சீனா பக்கம் ஓடிய மாலத்தீவுக்கு ஒரு பெருத்த அடி விழுந்துச்சு. சீனா கொடுத்த கடனை சீனா திரும்ப கேட்க ஆரம்பிச்சு, நச்சு பண்ண ஆரம்பிச்சிச்சு. உடனடியாக மாலத்தீவு அதிபர் சீனா கிட்ட மன்றாட ஆரம்பிச்சாரு. இப்போ சீனா நீ வாங்கின கடனை ஃபர்ஸ்ட் கொடு அப்படின்னு மாலத்தீவுக்கே இப்போ கழுத்தை நெருக்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால கொஞ்ச நாள்ல மாலத்தீவுடைய நிலைமை இன்னும் மோசமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்தியாவை பகைத்து கொண்ட மாலத்தீவுக்கு விரைவில் ஒரு பாடம் புகட்டப்படும் அப்படின்னு நாம சொல்லலாம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானுக்கு கொண்டு செல்லப்பட்ட சீனாவை சேர்ந்த அணு ஆயுதங்கள் மும்பை துறைமுகத்தில் பறிமுதல் செய்யப்பட்டன. மும்பை நவாசேவா துறைமுகத்தில் கடந்த ஜனவரி மாதம் சீனாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு சரக்குகள் கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருந்துச்சு. இது அங்கிருந்த சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு.
உடனடியாக அந்த சரக்கை சோதனையிட்ட போதுதான் அவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. ஆமாம் நண்பர்களே, அதுக்கு உள்ள இருந்தது அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து தாக்கி அளிக்கும் ஏவுகணை தான். கடந்த ஜனவரி 23 மால்டா நாட்டு கொடி பொருத்தப்பட்ட கப்பல் பாகிஸ்தானுடைய கராச்சி நோக்கி சென்றிருந்துச்சு. மும்பை நவசேவா துறைமுகத்துக்கு வந்த அந்த கப்பலை சந்தேகத்தின் பெயர்ல சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டு இருக்காங்க. அப்போதுதான் அதுல அணு ஆயுதங்களை சுமந்து சென்று கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்து எதிரி நாடுகளை தாக்கி அளிக்கும் பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்லப்படும் ஏவுகணை இருந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த நிலையில தான் மும்பை துறைமுகமே பரபரப்பானுச்சு. சுங்கத்துறை அதிகாரிகள் உடனடியாக பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை அழைச்சாங்க. கராச்சி நோக்கி சென்றது அணு ஏவுகணை தானா அப்படிங்கிறத உறுதி செஞ்ச பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சுங்கத்துறை உதவியுடன் அதனை பறிமுதல் செஞ்சாங்க. சீனாவில் இருக்கும் சேகாவ் துறைமுகத்திலிருந்து இந்த கப்பல் புறப்பட்டு வந்துள்ளதாக துறைமுக அதிகாரிகள் தெரிவிச்சாங்க. இத்தாலியில உற்பத்தி செய்யப்பட்ட இந்த சிஎன்சி கருவிகள் கணினியின் மூலமாக இயக்கப்படுபவை அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க. கப்பல்ல வந்தவர்களின் ஆவணங்களை வாங்கி பரிசோதனை செய்த இந்திய சுங்கத்துறை அதிகாரிகள் சிவப்பு கொடி காட்டியிருக்காங்க. அவர்கள் காட்டிய ஆவணங்கள்ல இது சீனாவுடைய ஷாங்காய் JSE குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து பாகிஸ்தானுடைய சியால்கோட்ல அமைஞ்சிருக்கும் பாகிஸ்தான் விங்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கு. இது போன்ற கடந்த 2022 மார்ச் 12 சீனாவிலிருந்து பாகிஸ்தான் நோக்கி சென்ற கப்பல்ல ராணுவ உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த ஏவுகணை சென்று சேரும் பாகிஸ்தான் விங்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தின் இணையதளத்தை ஆராய்ந்த போது அது ஒரு ஏற்றுமதி இறக்குமதி செய்யும் லாஜிஸ்டிக் நிறுவனம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இது தொடர்பாக அதிகாரிகள் தீவிர ஆய்வுல இறங்கிய போது 22,180 கிலோ எடை கொண்ட இந்த சரக்கு கப்பல் சீனாவுடைய தைவான் அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து பாகிஸ்தானுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பாகிஸ்தான்ல இதை பெரும் நிறுவனத்துடைய பெயர் காஸ்மோஸ் இன்ஜினியரிங். இந்த காஸ்மோஸ் இன்ஜினியரிங் நிறுவனம் தான் பாகிஸ்தானுக்கு ராணுவ உபகரணங்களை வழங்கிட்டு வர்றாங்க. அந்த பெயரை மறைச்சு பாகிஸ்தான் விங்ஸ் அப்படிங்கிற பெயர்லேயே இது அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக இந்திய அதிகாரிகள் சந்தேகிக்கிறாங்க. பாகிஸ்தானுடைய ராணுவம் பாகிஸ்தானுடைய விங்ஸ் நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி இது போல ராணுவ உபகரணங்களை இறக்குமதி செய்து வருவதாக பல நாட்களாக இந்திய அதிகாரிகள் சந்தேகிச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் இது தற்பொழுது உறுதியாகி இருக்கு. இந்த நிறுவனம் தடை செய்யப்பட்ட பல்வேறு உபகரணங்களை உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதி செஞ்சுட்டு வருது. குறிப்பாக சீனா, இத்தாலி, துருக்கி போன்ற நாடுகளிலிருந்து பாகிஸ்தானுக்கு இந்த நிறுவனத்தின் மூலமாக உபகரணங்கள் வருது. இந்த நிலையில தான் சீனா டு பாகிஸ்தான் சென்ற கப்பலை உள்ளே அணு ஏவுகணை இருந்துச்சுன்னு தெரிஞ்ச உடனேயே மும்பையில ரவுண்டு கட்டி அதிகாரிகள் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. அதே போல பாகிஸ்தான் ராணுவம் கடந்த பல ஆண்டுகளாகவே அணுசக்தி ஆய்வுகளை ரகசியமாக செஞ்சுட்டு வர்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஆய்வுகளை மேற்கொள்ள பாகிஸ்தானுக்கு சீனா தான் உதவி செஞ்சுட்டு வருது. இதை இந்தியாவும் கூர்ந்து கவனிச்சுட்டு தான் வர்றாங்க. இதற்கிடையில தான் சீனாவிலிருந்து கராச்சி நோக்கி சென்ற கப்பல்ல பாகிஸ்தானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டத்திற்கு பயன்படுத்தக்கூடிய சரக்கு இருந்ததாக சந்தேகத்தின் பேர்ல மும்பை நவாசேவா துறைமுகத்துல நம்முடைய இந்திய பாதுகாப்பு அதிகாரிகள் அதை தடுத்து நிறுத்தினாங்க. இந்த முக்கியமான பாகங்கள்லாம் எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கடந்த காலங்களில் வடகொரியாவும் கூட இந்த CNG இயந்திரங்களை தனது அணுசக்தி திட்டத்துல பயன்படுத்தி இருக்கு. துறைமுக அதிகாரிகள் தங்களுக்கு கிடைத்த உளவு தகவல் அடிப்படையில் இந்திய பாதுகாப்பு அதிகாரிகளை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கப்பலுக்கு சென்று அதிகாரிகள் சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த கருவிகளை இப்போது இந்திய அதிகாரிகள் பறிமுதல் செஞ்சதாக தகவல் வெளியாயிருக்கு. ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இது போன்ற கருவிகளை பாகிஸ்தானால நேரடியாக வாங்க முடியாது. இதனால பாகிஸ்தான் சீனா மூலம் இந்த கருவிகளை வாங்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கிறாங்க. மொத்தம் 22,180 கிலோ எடையுள்ள இந்த சரக்குகள் உள்ள அனுப்புனர் மற்றும் பெறுநர் குறித்த தகவலும் போலியாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து இந்திய அதிகாரிகள் இப்போது அடுத்த கட்ட விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த CNC இயந்திரங்கள் ராணுவ பயன்பாட்டுக்கு மட்டுமில்லாம தொழிற்சாலைக்கும் பயன்படுத்த முடியும். அதனால உண்மையில எதுக்காக பாகிஸ்தானுக்கு இது செல்லுது அப்படிங்கிறத கண்டறியும் முயற்சியில இந்திய அதிகாரிகள் இறங்கியிருக்காங்க. இதற்கிடையில தான் இந்த விவகாரம் குறித்து பாகிஸ்தான் விளக்கம் அளிச்சிருக்காங்க. இந்த சரக்கு கப்பல்ல இருந்தது அணு ஆயுத கருவிகள் இல்லை அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. இது குறித்து பாகிஸ்தானுடைய அரசு என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, பாகிஸ்தானை சேர்ந்த ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் நிறுவனம் தங்களுக்கு தேவையான லேத் இயந்திரங்களை இறக்குமதி செய்யும் ஒரு எளிய நிகழ்வு தான். அந்த கருவிகளிலேயே இது எதற்காக அப்படிங்கிறது தெளிவாக விளக்கப்பட்டிருக்கு. ஆவணங்கள் கூட முறையாக இருக்கு. இப்படி இருக்கும்போது வணிக பொருட்களை பறிமுதல் செய்த இந்தியாவுடைய போக்கை பாகிஸ்தான் கண்டிக்குது அப்படின்னும், இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை தடை செய்கிறது, இது சர்வதேச விதிமுறைகளை மீறிய செயலாகும் அப்படின்னு பாகிஸ்தான் கடுமையாக பேசியிருக்காங்க. இதற்கு இந்தியா இது எங்களுடைய டியூட்டி, எங்க வழியாக போகும்போது நாங்கள் கண்டிப்பாக பரிசோதனை செய்கிறது எங்களுடைய கடமை அப்படின்னு பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க. அதே போல தற்போது பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய பிரதமராக மீண்டும் 2வது முறையாக ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. 241 மில்லியன் மக்கள் தொகை கொண்ட பாகிஸ்தான்ல பிப்ரவரி 8 அன்னைக்கு தேர்தல் நடைபெற்றுச்சு.
பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அவர்களுடைய கட்சி வந்து போட்டியிட பாகிஸ்தானுடைய தேர்தல் ஆணையம் வந்து தடை விதித்தது. இதைத் தொடர்ந்து அந்த கட்சியுடைய வேட்பாளர்கள் பலரும் சுயேட்சையாக போட்டியிட்டாங்க. இந்த தேர்தலில் பெரிய அளவிலான மோசடிகளும் முறைகேடுகளும் நடைபெற்றதாக செய்திகள் வெளிவந்துச்சு. பெரும் சர்ச்சைக்கு இடையே நடந்த இந்த தேர்தலுக்கு பிறகு முடிவுகளை அறிவிப்பதிலையும் முன் எப்பேதும் இல்லாத அளவுக்கு தாமதம் ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில தான் தனி பெரும்பான்மை இல்லாததுனால பிரதமர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்படுவதில் சிக்கல் நீடிச்சிட்டு வந்துச்சு. இந்த நிலையில தான் இன்னைக்கு நேஷனல் அசம்பிளி அப்படின்னு அழைக்கப்படும் பாராளுமன்றத்தின் கீழ் சபை வந்து பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்காக கூடுச்சு. இந்த கூட்டத்தில் பெரும்பாலான உறுப்பினர்கள் முன்னாள் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் மீண்டும் பிரதமராக வாக்களிச்சாங்க. இதனையடுத்து பாகிஸ்தானுடைய பிரதமராக இரண்டாவது முறையாக ஷெபாஸ் ஷெரீப் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் ஐஎஸ் சாதிக் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. சரி நண்பர்களே, இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.